ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் புதினா பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம புதினா பச்சடி தான் ரெடி பண்ண போகிறேன். புதினா, தக்காளி, பச்சை மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை பாருங்கள், ஒரு ஸ்பூனு தனியா, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன், எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் கரண்டியால் 2 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா காரம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் ஒரு கைப்பிடி, பாருங்கள் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துங்க. இது பாருங்கள், வறுத்து பொடி பண்ணது ரெடியாக இருக்குது. மிக்சியில் ஃபஸ்ட்டு பொடிச்சிடலாம். நல்லா வதங்கிருக்கிறேன். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தக்காளியும் வதக்கிக்கலாம். மூணு தக்காளி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். பாருங்கள், கொஞ்சம் வதங்கிருக்கு. இங்கே மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. தக்காளி நல்லா மசிச்சு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருக்கு. ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆற வச்சுட்டு அப்புறமா அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், பொடிச்சிட்டேன். இப்போ அந்த புதினாவையும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதினா பச்சடிக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், 6 இடத்துலையும் தக்காளி விழுதையும் சேர்த்துக்கணும். நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அரைச்சிடலாம். இது பாருங்கள் அரைச்சிட்டேன். தொட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் நம்ம இப்போ பச்சடியெல்லாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறகுறப்பாகவும் இல்லாமல் நடுவில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அளவுக்கு. பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எண்ணெய் கரண்டியில் 3 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வதக்கணும் பாருங்கள், அந்த வானில் இருந்தது. அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தாளித்த விழுதை தாளித்து நம்ம அப்படியே இதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், புதினா பச்சடி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், சுட சாதத்துக்கு சாப்பிட்லாம். நம்ம தயிர் சாதம், ரசம், சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். தோசை, சப்பாத்தி, இட்லிக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.